சரிங்க, மாதவன் சென்னையிலேருந்து வந்தவர். மாதவனா? அவர் அப்பா காரியத்துக்கு வேண்டி ஆத்தங்கரைக்கு போயிருக்கார். அங்கே சீக்கிரம் ஆகிடும். செத்து நாள் இருங்கோ, வந்துடுவார். சரிங்க. சரி வாங்க. நானும் கிளம்புற கோளுக்கு போகணும். वर्णदेवताभ्यो नमो नमः। त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव मृत्योर्मुक्षीयमामृतात्। சார், நான் கூட நேற்று ஃபோனில் பேசினேன். வெற்றி. சத்த உட்காருங்கோ, அவர் முடிச்சுட்டு வந்துடுவார். ரித்யாஸ் மகவை நமசோபசத்யா மித்ரந்தேன்னோஸ்தோ அனுராதான் அபிஷா வர்த்தயந்தः சதஞ்சீவேன சரதஸ்ஸ வீரா சுக்லாம் பிரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ममो पार्थसमस्ते दुर्दे जगद्वारा ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம். பூனல இடம் பண்ணிக்கோங்க. இந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் ஆத்துல கரைச்சிருங்கோ. சரிங்க சார். இருங்க, வந்துடுறேன். அதே யோசிச்சுட்டு இருக்காத. என் கண்ணு முடி வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியலடா. சாவுக்கு நானும் காரணமாயிட்டல. முதல்ல அப்படி பேசுறத நிறுத்து. அவனுக்கு இப்படி நடக்கணும்னு நீ எதுவும் தெரிஞ்சு செஞ்சியா? இல்லைல்ல. தப்பு செஞ்சோன்னே வை. செஞ்ச தப்பை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் சொல்யூஷன் கிடைக்காது வெற்றி. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. சரி, ஆஃபீஸில் பேசுனியா? இன்னும் யார்கிட்டையும் பேசலடா. பேசாமல் போலீஸ்க்கு போனாண்ணே. நம்பினே, உங்களை கூப்பிட்றாங்க. போகிறேன். நம்ம எதாவது செஞ்சாகணும் வெற்றி. அடுத்து இது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. ஹலோ, நான் கமலக்கண்ணன் பேசுகிறேங்க. சார் ஒரு நிமிஷம். கமலக்கண்ணன் பேசுகிறாரு. ஹலோ. ஹலோ, நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்களா? சார், உங்ககிட்ட பேச 2 டேஸாக ட்ரை பண்ணிருக்கேன் சார்.
2 நாளா நான் ஊர்ல இல்ல. ரிசப்ஷன்ல உங்க நம்பரை கொடுத்தாங்க. ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னீங்களாமே. என்ன விஷயம்? சார் உங்கள் மொபைல்லேருந்து பேசுகிறேண்ணா. சார் ஒரே நிமிஷம் சார். சார் வர லைன்லேருந்து நான் சொல்கிற நம்பர் கூப்பிட முடியுமா சார்? எதுக்கு? சார் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ப்ளீஸ். சரி சொல்லுங்க. 22492951. ஹலோ சொல்லுங்க. சார் என் பேர் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்றீங்க. ஆனா என்னென்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார் உங்கள் லைஃப் பற்றின விஷயம். உங்கள் நேரில் மீட் பண்ணி பேசணும். லைஃப் பத்தின விஷயமா? சார் உங்களை சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்கள் மொபைலை டேப் பண்ணுறாங்க, உங்களை சுற்றி நிறைய ஆபத்தான விஷயம் இருக்குது. பட் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். ஸோ அதை பற்றி மீட் பண்ணி பேசணும். ஹலோ, யாருங்க நீங்க? திடீர்னு ஃபோன் பண்றீங்க, நேரில் பார்க்கணுன்றீங்க, ஆபத்தா அது இதுன்றீங்க. சார் தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாதுங்க. இட்ஸ் a waste of time. கமலக்கண்ணன் 5.5 inches, 81 kgs, புதுக்கோட்டை மாவட்டம். அப்பா பேர் நடராஜன். பேங்க் எம்ப்ளாயி. அம்மா வசந்தி, ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ 2 பேருமே உயிரோட இல்லை. லாஸ்ட் 2 இயர்ஸாக கீழ்பாக் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. ஒர்க் பண்ணுற கம்பெனி டெக்னோமார்க். லாஸ்ட் மந்த் salary 96,536. லாஸ்ட் மந்த் மொபைல் பில் 3,574. ஃபினான்ஸ் டிவிஷனில் ஒர்க் பண்ணுறீங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த கம்பெனிலாம் இருக்கீங்க. சார் கமலக்கண்ணன் சார். ஹலோ வெற்றி, எங்கே இருக்க? மதுக்கு ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. என் ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்கு. மது உனக்கு எதுவும் பேசினாளா? ஏய், என்னாச்சு? கமலக்கண்ணனை பார்த்தியா? நம்பி இன்னும் மது மட்டும் தானே பாக்கி. ஏய், என்னாச்சு? நம்பி நீ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. ஒன்றே திங்ஸ் எல்லாம் நம்ம சாய்நகர் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. மதுவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் லேப்டாப்ல டெலிட் பண்ணிடு. இப்போ அவ்வளோ பாடம் போயிட்டு ஆட்டோ அடையார் போகணும். வண்டி எடுக்க போகலாம்.
மது என்ன கேட்டா? பேசிட்டே இருக்கே, நீ பாட்டுக்கு போற. ஏய், 2 நாள் எங்கப்பா போன? ஏன் இவ்வளோ டயர்டா இருக்க? என்னாச்சு? யாருமா? வெற்றி வந்திருக்காரு, போய் காஃபி கொண்டு வரலாம். வா வா. என்னாச்சு வெற்றி? நம்பி என்னதான் பாவம், கால் பண்ணிட்டே இருந்தேன். உங்ககிட்ட சொல்லலையா? ஃபோன் ஆச்சு. ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? இல்லையே. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஓ, ஃபோன் டெட் ஆயிடுச்சு. நான் கவனிக்கவே இல்லை. மது ஆ, புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கோம். ஏ அப்பா ஊர்லேருந்து வராரு. அப்பா வராரா? என்ன விஷயம்? அவருக்கு உன்னையும் பார்க்கணும். நீ வந்தா திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும். சார் என்கிட்ட சொல்லாம நிறைய பிளான் பண்ண மாதிரி தெரியுது. எடுத்துக்கோ. வாங்க நம்பி. வெற்றி, அதிசயமா இருக்கு, 2 பேரும் தனித்தனியா வந்திருக்கீங்க. நம்பினா அப்பா ஊர்ல இருந்து வராரா? ஆமாம் எங்கள் அப்பா வராரு. என்னது, உங்க அப்பா வராரா? இவன் காமெடி பண்ற மது. இவனுக்கு எப்போ விளையாடணும்னே தெரியல. ஏன்டா சத்தப்புற? டேய், எனக்கு என்னடா தெரியும்? நம்பிக்கை எப்பவும் போல எக்ஸ்ட்ரா சுகர். தேங்க்ஸ். ஆண்டி, கொஞ்சம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும். நான் வேணா மதுவை மார்னிங் வந்து கூட்டிட்டு போட்டுமா? அவளே வித்யா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காப்பா. திங்ஸ் அரேஞ்ச் பண்ணதும் நீ அவளை ட்ராப் பண்ணிட. 2 நாளா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணப்பா. நீ ஒரு ஃபோன் கூட பண்ணலையா? என்ன பசங்களோ. இருக்கிற பிரச்சனையை விட இதெல்லாம் பார்க்கும்போது நீ ரொம்ப கிஃப்டட்ற. ஹே, திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நீ வித்யா கால் பண்ணு, அவ வந்து உன்னை கூட்டிட்டு போவா. ஓகே. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, நாங்க போனது கால் பண்றேன். சரிடா. ஓகே, பை. நாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறோம்னு வித்யா கிட்ட சொல்லிட்டு. ஓகே ஆண்டி, நான் சொல்றேன். முடிஞ்சா நாளைக்கு மார்னிங்கே வந்துடுறோம். நம்ம கார் என்னாச்சு? நம்பி அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓ, அப்பர்ணா, நான் வித்யா உங்ககிட்ட பேச சொல்றேன். ஓகே மது. பை பை பை. இந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் முன்னாடி இருந்து ப்ளே பண்ணுங்க சார். இறந்தவரோட பேர் கமலக்கரன் சார். ஹூவர் லிங்கோட சிக்னல் சார். வண்டி ஆக்சிடென்ட் நேரத்தில் தான் பாஸ் ஆயிருக்கு. நைட்டில் கண்ணை மட்டும் தான் சார் வண்டி ஓட்டுறாங்க. ஹிட் அண்ட் ரன் மாதிரி தான் இருக்குது. எதுக்கும் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு என்கொயர் பண்ணுங்கள். சரி சார். இந்த காரில் இருக்கவங்க ஃபேஸை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் இறந்து போனவரோட மொபைலை ட்ராக் பண்ணி எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு பாருங்கள். எதுவும் தெரிஞ்சா சக்கரமாடிட்டு சொல்லி எத்தனை மணி இருந்தாலும் ஃபோன் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். ரைட். வெஹிக்கிள் நம்பர் வச்சு வேறு சிக்னலில் ட்ராக் பண்ணலாம். Can't get misfed than this. என்ன செஞ்சிருக்க தெரியுமா நீ? ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் அப்ஸ்விங்ல ஓடிட்டு இருக்கு. நீ கமலக்கண்ண விஷயத்துல அப்படி அவசரப்பட்டு இருக்க கூடாது. பொறுமையா தான் இருந்திருக்கணும். எது வரைக்கும்? அவனுக்கு விஷயம் தெரியுற வரைக்குமா? அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு சத்தம் போட வேண்டாம். சும்மா தும்மினா கூட போதும். அது எனக்கு தெரியாதா? எதையும் 1000 தடவை யோசிக்கிறவன். 1000 தடவை யோசிக்கிறத விட ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும். லிசன், தைரியமா நம்ம செய்யறதெல்லாம் சரியா செய்யறது அர்த்தம் கிடையாது. உனக்கு விவேகத்தோட வேல்யூ தெரியல சைலேஷ். இன்னொரு தடவை தப்பு நடந்தா வல்லபா கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஏன்பா, உனக்கு என்ன ஜாபே கிடைக்கல? இதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? டேய், இப்போவே என்ன கேள்வி கேட்குற பார். உன் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும்டா. கிச்சனும் ரொம்ப பெருசாக இருக்கு. பேச்சுலர்ஸ்க்கு இந்த வீடு ரொம்ப பெருசு தான். சரி, அப்பா எப்போ வராரு? இன்னும் கரெக்டான டைம் சொல்ல. நாளைக்கு வந்துடுவார்.
ம். அது ஆ நான் தான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? இல்லையே. லேசாக சந்தேகம் கூட வரலையா? உன்னை முழுசாக நம்பும்போது அது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரும். நான் என்னை விட உன்னை நம்புறேன். சைலேஷ், நாம மது விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. ஸ்டே லோ. இப்போதைக்கு செய்ய வேண்டியது டிஃபென்ஸ் ஆக்ட். முதல்ல நம்மளா காப்பாற்றிக்கணும். ஏன் சொன்னா கேடு. தேவையான மட்டும் வெளியே போ. உன் பாஷ் பங்களாவில் கிடைக்கிற அத்தனை கம்ஃபர்ட்டும் இங்கே கிடைக்கும். ஒருவேளை வெற்றி நம்மளை தேடி வந்தா? ஏய், நீ இன்னும் அவனை சரியா புரிஞ்சுக்கவே தான் நானும் சொல்கிறேன். நாம் ஒன்று செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இருக்கான். புரியலையா? அவன் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவான். ஹாய்டி. ஹாய், எப்போ வர நீ? இப்போ இங்கே கெஸ்ட் வந்திருக்காங்க, அப்புறமா நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமா, அப்புறம் எங்க? இது அப்பர்ணா பிளேஸ் இல்லை, நியூ பிளேஸ். ஹே, நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன். இரு மது ஃபோன் என்னாச்சு? காரணம் ஒன்று தேடிட்டு இருக்கா. அது ருக்மணி ஆண்டி வீட்டில் இருக்கு. ஃபோன் மூலியமாகவும் அவளை ட்ரேஸ் பண்ணலான்னு நான் தாங்க விட்டு வந்தேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இரு. என்ன விஷயமா வெளியே போகிற? ஹே, வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாமா? ஏய், உன்னால் இந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? இப்படியே ஏதாவது போய் சொல்லி மது இங்கே இருக்க வைக்க முடியுமா? வித்யா வந்தால் போயிட மாட்டாளா? என்ன பண்ணலான்ற? நாம தப்பே பண்ணல, போலீஸ்க்கு போலான்றேன். போலீஸ்க்கு போனால் மட்டும் இந்த விஷயம் சால்வ் ஆயிருமா? போலீஸ்க்கு போனா எங்கே உண்மை தெரிஞ்சு மது ஒன்று விட்டு போயிடுவாளான்னு பயப்படுறேன். மதுக்கு என்னால் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு? நீ அன்னைக்கு கமலக்கண்ணனை பத்தி கேட்டல, அவர் சடனா ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாராம். அவரோட ரூம்மேட் சதீஷ், அன்னைக்கு கூட நான் டீடைல்ஸ் எல்லாம் சொன்னேனே, அவர் என்கொயரி பண்ணதுக்காக ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதனால இங்க ஒரே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரே ப்ராப்ளமா இருந்துச்சு. ஆமா, நீ எதுக்கு அவரை பத்தி கேட்ட? அவர் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? நம்பினா